வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் ஆடி மாதம் 31ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 16/8/2024. இன்று முதல்ல பஞ்சாங்கத்தை பார்ப்போம் வாங்க. இன்று வரலட்சுமி விரதம் நோன்பு இருக்கிறவங்க இருக்கலாம். இன்றைய நல்ல நேரம் இன்று மதியம் 12:15 1:15 வரையும், பிறகு இன்று மாலை 4:45 5:45 வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று மதியம் 1:45 2:45 முடியவும், பிறகு மாலை 6:30 7:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகுகால நேரம் இன்று காலை 10:30 12 வரை ராகு காலம். குளிகை நேரம் காலை 7:30 9 வரையும் குளிகை நேரம். இன்றைய யமகண்ட நேரம் இன்று மாலை 3 முதல் 4:30 வரை யமகண்டம். இன்றைய சூலம் மேற்கு திசை, பரிகாரம் வெள்ளம். இன்றைய சூரிய உதயம் இன்று காலை 6:04 சூரியன் உதயமாகும். இன்றைய திதி இன்று காலை 6:43 வரை ஏகாதசி திதி, அதன் பிறகு துவாதிசி திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 10:46 வரை மூல நட்சத்திரம், அதற்கு பிறகு பூராட நட்சத்திரம். இன்றைய கரணம் இன்று காலை 6:43 வரை பத்திரை கரணம், அதன் பிறகு இன்று மாலை 6:04 வரை பவகரணம், அதன் பிறகு பாலவ கரணம். யோகம் இன்று காலை 6:03 வரை சித்த யோகம், அதன் பிறகு 10:46 வரை அமிர்த யோகம், அதன் பிறகு சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று காலை 10:46 வரை கார்த்திகை நட்சத்திரமும், அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரமும் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டியதில்லைங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்தீங்கன்னாவே சந்திராஷ்டமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காது. அதற்காக உங்களுடைய பழைய மாமூலான வேலைகளை நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். அதில் எந்த விதமான தடையோ எந்த பிரச்சனையும் வந்து சேராதுங்க. சரிங்களா? நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலில் பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க, கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. வாங்க இப்போ இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் மகிழ்ச்சிகரமான நாளுங்க. இன்றைய நாளில் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருப்பதாலும், பாக்கிய ஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதாலும், உங்களுக்கு முன்னோர்கள் ஆசியும் கிரகங்களின் காரதத்துவங்கள் அமைப்பும் உங்களுக்கு சரியாக உள்ள காரணத்தால் தொட்டது தொடங்கக்கூடிய நாளாக, இன்பகரமான நாளாக இன்னைக்கு இருக்குங்க. இன்னைக்கு எந்த வேலை ஆரம்பித்தாலும் அது உடனே முடியும். அதுவும் ரொம்ப ஃபேவராக உங்களுக்கு நீங்கள் நினைச்ச மாத்திரமே முடியாது. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறங்க. அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் செலவு, வரவு மீறிய கொஞ்சம் செலவு இருக்கும். ஆனாலும் செலவு கட்டுக்குள்ளே இருக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு கையிருப்பு தொகை கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் செலவு தான். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அலைச்சல் அதிகம், ஆனால் வருமானமும் அதிகம்தான். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பெருமை வெளியில் தெரியக்கூடிய நாளாக, உங்களுடைய சாதனை வெளியில் தெரியக்கூடிய நாளாக, உங்கள் மீது கண்படும் அளவுக்கு உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கக்கூடும்.
அதனால் உங்களுக்கு குடும்பத்திலையும் ஒரு சந்தோஷ நிலைமை நீடிக்கும். இன்னைக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு 8ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருப்பதால் உங்களுக்கு நல்லது விஷயமாக ஒரு தொலைதூர செய்தி உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த செய்தி நற்செய்தியாக அமையும் என்பதில் ஐயப்பாடு இல்லை. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி ஆதாயம், தொழில் சிறக்கும், ஆதாயம் அதிகம் உண்டுங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பழைய நிலை மாறி புதிய நிலைமையாக உங்களுடைய கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை நீடிக்கும். மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் சந்தோஷம் தாண்டவமாடும், கலகலப்பு நீடிக்கும். இன்றைய நாள் மனதுக்கு இனிய நாளாக அமையும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்கள் மீது அன்பு செலுத்த, காதலன் மீது காதலி அன்பு செலுத்துவதும், கணவன் மீது மனைவி அன்பு செலுத்துவதும் இன்றைய நாள் முக்கியமாக பங்கு பெறும். அன்பை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ள உகந்த நாள் இன்றைய நாள் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. அதனால் இன்னைக்கு சந்தோஷம் உண்டுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு முன்னேற்றம் அடைகிறதுக்கான வழிவகை உங்களுக்கு தெரிய வரும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு நாள் நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தின் மீது உங்களுக்கு பற்று அதிகரித்து முழு ஈடுபாடோடு செஞ்சு அதில் வெற்றி காணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான சூழல் இருந்ததுனால வெற்றி உங்களுக்கு பக்கத்திலே வந்துடுச்சு. கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் வெற்றி மீது வெற்றி வந்து சேரக்கூடிய அருமையான நாளுங்க. இன்னைக்கு 6ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருப்பதாலும் உங்களது மனவேதனைகள் கொஞ்சம் மாறக்கூடிய நாளாகவும், வெகு தூரத்தில் ஒரு ஒளி தெரிவது போல இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நிகழ்வுகள் நடக்க காத்திருக்கு. யாருக்கு? இந்த கடகராசி அன்பர்களுக்கு. அதிர்ஷ்டமான திசை இன்னைக்கு கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஒரு யோகம் உங்களுக்கு காத்திருக்கு. சிலருக்கு அதிர்ஷ்டம்னு சொல்லலாம், சிலருக்கு யோகம்னு சொல்லலாம். ஆக இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பாக தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போகக்கூடிய காலமாக இருக்கும். ஒரு பெரிய ஆபத்திலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீங்க. பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் சுறுசுறுப்பு தேவை தான், ஆனால் படுபாஸ்டாக இருப்பீங்க இன்னைக்கு. அதனால் கொஞ்சம் பொறுமையும் சேர்த்து நிதானத்தோடு கையாண்டுங்கன்னா இந்த நாள் பூச நட்சத்திர அன்பர்கள் நல்லாயிருக்கும். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை பிறக்கக்கூடிய நாளாகவும், உங்களுடைய செயல்பாட்டில் ஒரு தெளிவு ஒரு மனதிற்கு உங்களுக்கே தெரிகிற இன்னைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் போட்டி நிறைந்த நாளாக இருக்கும். உங்களுடைய முழு திறமையை காட்டி அதை நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து சேருது. அதனால் தனிப்பெரும் போட்டியாக, அதாவது கூட்டு போட்டி கிடையாது, தனிப்பெரும் போட்டி இன்னைக்கு நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். தனியார் நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய அன்பர்களுக்கு டார்கெட் என்று சொல்லக்கூடிய எல்லை வைத்து வேலை வாங்குவாங்க. இதை இன்னைக்கு முடிச்சு தான் ஆகணும்னு. அது மாதிரி அந்த எல்லை காணக்கூடிய வேலையில் உங்களுடைய முழு திறமையை காட்டி நீங்கள் முடித்து அதில் பாராட்டுகள் பெறக்கூடிய நாளாக இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அமையும். அதனால் இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷம் அடையும், வருமானமும் அதிகரிக்கும். இன்க்ரிமெண்ட் மாதிரி உங்களுக்கு கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. சிலருக்கு ப்ரொமோஷன் கூட கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சிம்மராசி என்பவர்களுக்கு சிலருக்கு நல்லாவே இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறங்க. இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதியவர்களின்
சந்திப்பு நிகழக்கூடிய நாளாக இருக்கும். சந்திப்பால் உங்களுக்கு யோகம் காத்திருக்கு. பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய வளர்ச்சியை அடையிறதுக்கு நீங்களே உறுதுணையாக இன்றைக்கி இருப்பீங்க. அது என்னங்க, என் வளர்ச்சி அடையிறதுக்கு நானே ஆமாங்க, உங்களுடைய முயற்சியும் வளர்ச்சியும் ஒன்றாக இருக்கும். நீங்கள் பார்க்கலாம். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுசரித்து போனீங்கன்னாக்கா உங்களுக்கு தோல்வி என்பது இருக்காது. அதனால் முடிந்த வரையும் சக அன்பர்களையும் சரி, குடும்பத்தாரையும் சரி அனுசரித்து போனீங்கன்னா நல்லது. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு உடல் சோர்வு தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அசதி கொஞ்சம் இருக்கும். கை கால் வலி, தலைவலி, முதுகு வலி ஆக ஹெல்த்து பெயின் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு இருக்குது. அதனால் மனசு கொஞ்சம் சஞ்சலப்படும். சிறு மருத்துவ செலவு கூட சிலருக்கு வாய்ப்பு இருக்குது. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறங்க. இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களெலாம் இன்னைக்கு முடிவு காண முடியாத ஒரு பிரச்சனைக்கு இன்னைக்கு உங்களுக்கு முடிவு தெரியும். கிட்டத்தட்ட கோர்ட்டில் தீர்ப்பு கிடைக்காதவங்களுக்கு இன்னைக்கு தீர்ப்பு கிடைக்கிறதுக்கான நாளாக கூட இருக்கும். ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பழைய வாய்ப்பு போயிடுச்சுன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ இன்று ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அருமையான வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தோம். அதனால் யோகம் உண்டுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய எண்ணங்களை மாற்றி அமைச்சிங்கன்னா வெற்றி நெருக்கமாக வரும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மனசாந்தம் அடையக்கூடிய நாளாக, உங்களுடைய முயற்சியில் வெற்றி காணக்கூடிய நாளாக, உங்களுடைய திறமையின் உச்சபட்ச வெற்றியை கண்டு உங்களுக்கு மனசாந்தி அடையக்கூடிய நாளாக இந்த நாள். அப்பா, இதுவரையிலும் முடியாத விஷயத்தை இன்னைக்கு முடிச்சிட்டோம்ங்கிற ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய நாளாக இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கும். அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் உங்களுக்கு கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்க. சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சிக்கான பாதையை உங்கள் கண் முன்னாடியே தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய குடும்ப தேவைகளை நீங்கள் இன்றைக்கி பூர்த்தி செய்து சந்தோஷப்படுவீங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான சூழலால் வெற்றி வாய்ப்பு கிட்டிடுச்சு, பக்கம் வந்தது, இன்னைக்கு வெற்றி கிடைக்க போகுதுங்க. ஆமாங்க. விருட்சக ராசி அன்பர்களே, விருட்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் முயற்சிக்கு தக்க பலன் உண்டுங்க. திறமைக்கு ஏற்ற ஊதியம் உண்டு. இன்டர்வியூவில் சொல்கிற மாதிரி தான் இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுடைய திறமை எவ்வளவுக்கு எவ்வளவு வெளிப்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு. கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க, தின்ன மண்ணுக்கு சோவன்னு. உழைப்புக்கு தக்க ஊதியம் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த விருட்சக ராசி அன்பர்களுக்கு. விருட்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நண்பர்களை பற்றி நீங்கள் நல்லவனா கெட்டவனா என்பது இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அனுபவத்தால் யோகம் உண்டுங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் அடைவதற்கு தகுதி இன்னைக்கு நிர்ணயிப்பீங்க. நீங்களே இதை இப்படி செஞ்சால் இதை இப்படி முடியும் இன்னும் கேட்டை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு புரிய வரும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஓய்வு தேவைப்படக்கூடிய நாளாக இருக்கும். சிறு பிரச்சனைகள் உடல் ரீதியாக இருக்கும், சிலருக்கு மன ரீதியாக கூட அந்த பிரச்சனை இருக்கும். அதனால் இன்றைய நாள் மதியம் 2 மணி வரையும் சிறு ஓய்வு எடுத்தீங்கன்னா அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடலாம். மதியம் 2 மணிக்கு பிறகு நல்லாவே இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்க. இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நன்மைகள் அடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செயல் திறனில் புதிய ஆர்வம் ஏற்பட்டு சீக்கிரம் ஸ்பீடாக செய்து முடிப்பீங்க வேலையை.
உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஏற்ற இறக்கமான நாளாக இருக்கும். இன்றைக்கி நாள் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு வரவும் செலவும் ஈவனாகவே இருக்கும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பாராட்டு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். உங்களுக்கு மேலதிகாரிகள் அல்லது குடும்பத்தினர், கணவன் மனைவி, மனைவிக்கு கணவன் ஆக ஒருவருக்கு ஒருவர் பாராட்டுகள் தெரிவித்துக் கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அதனால் மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். 12ஆம் இடத்திலே உங்களுக்கு சந்திர பகவான். செய்தொழிலில் முயற்சியில் நல்ல ஒரு துவக்கம் இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட திசை உங்களுக்கு 8 வடக்கு, அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் மயில் நிறங்க. இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு வாக்குறுதியை செயல்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுறுசுறுப்புக்கு பஞ்சம் இல்லைங்க. கும்பராசி அன்பர்களே, இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் மீது அடுத்தவர்கள் கரிசனம் காட்டக்கூடிய நாளாகவும் ஒரு பரிதாப நிலை படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். ஆக உங்கள் மீது அனுதாப அலை வீசக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும்போது மனதுக்கு இனிய சம்பவங்கள் நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. அதனால கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வருமானம் வருவதற்கான சாத்தியக்கூறு இருக்கும். ஆனால் வருமானம் வராது. வர்றது மாதிரி தோணும், ஆனால் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அனுதாபம் உண்டுங்க. உங்கள் மீது அவர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்க நல்லவர் அப்படின்னு சொல்லக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு நிறங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு ஆதாயம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு சக ஊழியர்கள் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குழப்பங்கள் நீங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பாசம் கரை புரண்டு ஓடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சிலருக்கு பக்திமயமான நாளாக கூட அமையும். இன்றைய நாளில் முக்கியமாக நீங்கள் வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாக இருக்கும். இந்த மீனராசி அன்பர்களுக்கு கோயில், குலதெய்வ வழிபாடு அல்லது இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வதற்கான உகந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்க. இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் விஐபி அறிமுகம் இல்லைனாலும் ஒரு பழைய நண்பர்களின் அறிமுகமாவது இன்னைக்கு மொத்தத்தில் இன்னைக்கு ஒரு புதியவரோ பழையவரோ ஒரு நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பயணங்கள் இன்னைக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய நம்பிக்கை பலிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை நிற்பார் என கூறி உங்களிடம் இருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.